H5N1 வைரஸ் தொற்று வந்து நம்மளுடைய சென்னையில் இருக்கிற காக்காக்களுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருக்கு. சென்டரும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சர்வேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கு. இதில் என்னென்னா, நேத்திக்கு சொன்னேன் நம்ம காந்தாரியாக இருக்கக்கூடாது, திருதராஷ்டிரா இருக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி இருக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா அப்பப்போ இருக்கணும். நியூஸ் எடுத்து அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தா பேப்பரில் போடுற ஃபோட்டோஸை பார்க்கணுங்க. அப்படியே இது எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆச்சுன்னா வந்து மூச்சு இழுப்பு வந்து அட்மிட் ஆகிடுவீங்கன்னு பயம்படுத்துகிற தோரணையே இருக்குது பாருங்கள். 99% நீங்கள் கவலைப்பட வேணாம்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. பட் யூ ஹாவ் டு பி காஷியஸ். உங்களுக்கு ஃபீவரோ காஃபோ கோல்டோ இருந்தால் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. நம்பர் 1. அவங்க என்ன மெஷர்ஸ் எடுக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட காகங்களை பார்க்கும்போது அவங்க 1 feet டெப்த்தில் அதை டெஸ்ட்ராய் பண்ணி அதோட கேர்கஸஸை வந்து புதைச்சிடுறதா சொல்லியிருக்காங்க. 1000 to 1500 பேர்ட்ஸ் எங்கன்னா அடையார், திருவான்மையூர், பள்ளிக்கரணை, OMR, ECR இந்த இடத்துல வந்து டெட் க்ரோஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பறவை காய்ச்சல் அப்படின்னு தான் இது நம்ம சாதாரண பாஷையில் சொல்லுவோம். அதோடைய வைரஸ் வேரியண்ட்டு H1N1 வரும், H1N2ன்னு வரும். இந்த வாட்டி H5N1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப காமன் தான். இந்த ரேர் பேர்ட்ஸ் விட காமன் பேர்ட்ஸான காக்கைகளில் இருக்கும், வைல்ட் பேர்ட்ஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது காக்கைகளுக்கும் என்ன இஷ்யூஸ் வரும் நமக்கு தெரியல. ப்ராபப்ளி வெட்னரியன்ஸ் கேட்டால் தெரியும். மைல்டு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வருமா இருக்கலாம். பட் மனுஷங்களுக்கு காஃப், கோல்ட், ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ், மூக்கு ஒழுகுதல், தலைவலி, உடம்பு வலி, மசில் பெயின், சோர் த்ரோட், அப்புறம் ஃபீவர் இருக்கும். எக்ஸ்ட்ரீமாக போகும்பொழுது தான் பயப்படணும். அதுக்கு தான் உங்களுக்கு பக்கத்துலேயே ஆயுஷ் டாக்டர், அலோபதி டாக்டர் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்காங்க. அப்புறம் இதுக்கு கவலைப்படணும். ஸோ இதுதான் H5N1 உடைய அப்டேட். உங்களுடைய இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. பிராணாயாமம் நல்லா பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். கவர்மெண்ட் நிச்சயம் இதுவே சீரியஸாக போச்சுன்னா அவங்களே ஒரு ஹெல்த் அட்வைசரியும் சொல்லுவாங்க. ப்ராபப்ளி கபசுர குடிநீரோ நிலவேம்பு குடிநீரோ வீட்டில் இருந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆயுஷ் குவாத்தும் சொல்லுவாங்க. நம்ம காஷியஸாக இருக்கணும்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ், ஏதாவது டெட் பேர்ட்ஸ் இருந்தால் அதை தொடாமல் இருக்கணும். அண்ட் இமீடியட்டாக லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லி அதை கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும்.